ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆலியா கட் குர்த்தி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நார்மல் ஆலியா கட் குர்த்தி மாதிரி பண்ணாமல் நான் வந்து பூனம் சாரி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இந்த பூனம் சாரி யூஸ் பண்ணி நிறைய ஃப்ளார் வச்சு ஒரு கிராண்ட் லுக், ஒரு அனார்கலி லுக்கில் வந்து நம்ம இது பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபுல் சாரீ வந்து எடுத்திருக்கேன். லைனிங் வந்து 3 மீட்டர் லைனிங் வந்து எடுத்திருக்கேன். முதல்ல ஷோல்டர் டு வேஸ்ட் இந்த பார்ட்டை வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். அதுக்காக என்னோடய லைனிங் கிளாத்தை 4 மடிப்பாக வந்து நான் மடித்து வச்சுருக்கேன். 1 2 3 4 4 மடிப்பாக வந்து நான் மடிச்சிருக்கேன். என்னோட ஷோல்டர் டு வேஸ்ட்டோட லென்த் வந்து நான் இப்போ முதல்ல மார்க் பண்ண போகிறேன். என்னோடய ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் வந்து 13. அந்த 13 நான் வந்து இப்போ ஸ்கேல் வச்சு முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங்கில் நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் பண்ணி இந்த லைனை நான் அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் வந்து நம்ம லைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட லென்த் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஷோல்டர் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்கள் அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை உங்கள் ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நான் என்னோடய ஷோல்டருக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆர்மோல் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்ததோ அதை அக்யூரேட்டாக அப்படியே வந்து ஆர்மோலுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன வந்ததோ அதை நான் வந்து அப்படியே வந்து என்னோடய ஆர்மோலுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டோட ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ½ இன்ச். அந்த ½ இன்ச் வந்து பாடி லூஸ்க்காக. உங்களோட ஃபுல் செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட ஒரு ½ இன்ச் வந்து லூஸ் ஆட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களோட செஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ வந்து நான் என்னோடய வேஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறேன். வேஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து உங்களோட வேஸ்ட்டு மெஷர்மெண்ட். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செஸ்ட்டையும் இந்த வேஸ்ட்டையும் வந்து நம்ம லைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நெக்கோட வித்து வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நெக் வித்துக்கு ஃபார்முலா ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. உங்கள் ஃபுல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை வந்து உங்கள் நெக்கோட வித்தாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஃப்ரண்ட்டோட நெக் லென்த் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு நெக் லென்த் மார்க் பண்ணும்போது டேப்பை இந்த மாதிரி கிராஸாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7 அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்துக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பேக் நெக்கோட லென்த்து ஒரு 5 இன்ச்சு. பேக் நெக்குக்கு டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே நெக்கோட ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு வி ஷேப் தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு வி ஷேப் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சின்னதாக இருக்கிறது வந்து பேக் நெக்கு, பெருசாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம ஆர்மோல் கர்வ் வந்து இப்போ வரையணும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம ஆர்மோல் லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சி மார்க் பண்ணலாம். டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 2ஆக மடிச்சிங்கன்னா மிட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆர்மோல் கர்வ் வரையணும். ஆர்மோல் கர்வோட ஃபார்முலா ஆர்மோல் டிவைடட் பை 2. உங்கள் ஆர்மோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அளவுக்கு வந்து இந்த கர்வை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மறக்காமல் வந்து இதை ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். நம்மளோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இப்போ சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கலாம். நான் வந்து கீழே வந்து ஒரு ½ இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க போகிறேன்.
நான் கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணி சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு கீழே இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்கேல் வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆர்மோல் சைட் வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸு, நெக்குக்கு நான் வந்து சீம் அலவன்ஸோடு சேர்த்து தான் வந்து ஷேப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 2 பீஸ் இருக்கும். இதில் இந்த பீஸ் வந்து நம்ம பேக் பார்ட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பார்ட்டை நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஆலியா கட் ஷேப்காக ஒரு 5 இன்ச் வந்து நான் மேலே தூக்கி மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்லேருந்து அப்படியே வந்து கர்வாக வந்து நான் இந்த லாஸ்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ண போகிறேன். என்னோடய கர்வ் ஸ்கேல் வச்சு நான் இப்போ இந்த மார்க்கிங்கை வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இந்த ஆலியா கட் ஷேப்பு. இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த சீம் அலவன்ஸ் வந்து கீழே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பவும் போல் இதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு பார்ட்டு. ஓப்பன் பண்ணால் எப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம நெக்கும் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் லாங்காக லென்த்தாக வச்சோம் இல்லையா, அந்த நெக்கும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபேப்ரிக்கை கரெக்டாக வச்சு நம்ம வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு நெக்கோட லென்த்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து ஓவர். இப்போ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். முதல்ல ஃப்ரண்ட்டோட லைனிங் கிளாத்தை விட எல்லா சைடும் மெயின் ஃபேப்ரிக் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக் பார்ட்டோட லைனிங்கை விட எல்லா சைடும் மெயின் ஃபேப்ரிக் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஷோல்டர் டு வேஸ்ட் இந்த பார்ட்டுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்காக என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கை வந்து 4 ஃபோல்டில் வந்து வச்சுருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு வந்து இருக்குது. 1 2 3 4 4 மடிப்பாக வந்து நான் இதை மடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கீழே வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த எட்ஜில் வந்து நான் லேஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். அதனால எனக்கு மடித்து தைக்க வேண்டிய அவசியம் வந்து வராது. ஆனால் உங்களுக்கு மடித்து தைக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னா கீழே 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். ஏன்னா நான் லேஸ் வந்து வச்சு இந்த பார்டரை அட்டாச் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து 21 இன்ச் வந்து வைக்கிறேன். அதனால 21 இன்ச் என்னோடய ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கேல் வச்சு நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நான் வந்து என்னோடய கேப் ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறேன். கேப் ஹைட்டோட ஃபார்முலா வந்து ஃபுல் செஸ்ட் டிவைடட் பை 12. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்கள் ஃபுல் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்கள் கேப் லைனு. ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட கேப் லைனு. அடுத்து ஆர்மோல் லைன் வரையணும். ஆர்மோல் லைனுக்கு வந்து ஃபார்முலா ஆர்மோல் டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா படி நீங்கள் உங்கள் ஆர்மோலை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து நம்ம கேப் லைனை டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சைடாக வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட ஆர்மோல் லைனு. இந்த லைனை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த ஆர்மோல் லைனோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணலாம். டேப்பை இந்த மாதிரி கிராஸாக வந்து மடித்து ரெண்டாக மடித்து இதோட மிட் பாயிண்ட்டை வந்து இப்போ மார்க் பண்ணலாம். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மேலே தூக்கி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே அந்த 1/2 இன்ச்சை டச் ஆகிற மாதிரி கர்வாக வந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஃபுல் ஸ்லீவ் முடிஞ்சதில்ல, இந்த இடத்துல நம்ம கையை சுற்றி ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம் இல்லையா, நம்ம ஃபுல் ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபுல் ஸ்லீவ் முடியுது இல்லையா, அந்த இடத்துல இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு லூஸாக எடுக்கணும். இந்த மாதிரி லூஸாக எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி ரெண்டாக மடித்து என்ன வருதோ அதுதான் உங்கள் ஃபுல் ஸ்லீவோட ரவுண்ட் மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்மளோட ஆஃப் ஸ்லீவ் லென்த்து, ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட ஆஃப் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆஃப் ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச் இருக்குது. அந்த 10 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய ஆஃப் ஸ்லீவ் லென்த். ஓகே, இப்போ இந்த ஆஃப் ஸ்லீவ் லென்த் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கே அந்த இடத்துல உங்களோட கையை சுற்றி ஒரு ஆஃப் ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துருப்பீங்கள்ல, அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை அப்படியே மறுபடியும் டேப்பை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிக்கணும். மடித்து என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இது ஆஃப் ஸ்லீவ் ரவுண்டு மெஷர்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த மார்க்கிங் இது 3 மார்க்கிங்கும் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இந்த மார்க்கிங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். கீழே வந்து நான் சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கல, அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்க வேண்டிய நீடு இருந்துச்சுன்னா கீழே வந்து 1 இன்ச் வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சைடு சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன் 1.5 இன்ச்சு. ஸோ வந்து சைடில் வந்து 1.5 இன்ச் சைடு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேல் வச்சு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட சைடு சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். மேலே இந்த மாதிரி கர்வாக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம மேலே சீம் அலவன்ஸு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சதும் இது நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு 2 ஸ்லீவ் வந்து கிடைக்கும். ஏன்னா 4 ஃபோல்டில் வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ நம்ம 2 ஸ்லீவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வேஸ்ட் டு பாட்டம் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய பேலன்ஸ் உள்ள சாரியை வந்து நான் 4 மடிப்பாக வந்து மடித்து வச்சுருக்கேன். 1 2 இது வந்து 3 4 4 மடிப்பு வந்து மடிச்சிருக்கோம். இந்த 4 மடிப்பில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இன்னொரு ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்று வந்து ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து பேக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணலாம். இதை வந்து நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட வேஸ்ட் டு பாட்டம் குர்த்தியோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேஸ்ட் டு பாட்டம் லென்த்து வந்து 32, அது கூட 1 இன்ச் வந்து நான் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி 33 இன்ச்சை வந்து என்னோட வேஸ்ட் டு பாட்டம் லென்த்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களோட வேஸ்ட் டு பாட்டம் லென்த்து என்ன இருக்கோ அது கூட 1 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோடய வேஸ்ட் டு பாட்டம் லென்த்து ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்து
நான் வந்து என்னோடய கரெக்டான லென்த்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட பேக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கேதர் மாதிரி பண்ணி தைச்சோம் அப்படின்னா அவ்வளோதான் பேக் பார்ட்டுக்கு ஓவரு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மெயின் கிளாத் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாரியோட இன்னொரு பீஸை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து மெயின் கிளாத் கட் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பீஸோட லென்த் வந்து 5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் பேக்கை விட. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோல்டிங் இல்லாத இந்த சைடு வந்து நம்ம வந்து 2ஆக மடித்து போட்டுட்டு அந்த 5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சைடாக ஸ்டார்டிங் வரைக்கும் வந்து ஸ்கேல் வச்சு லைன் வந்து பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் ஷேப்காக இந்த மார்க்கிங்கை அப்படியே வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து அந்த ஆலியா கட் ஷேப்பு. நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து கட் பண்ணணும். இந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே வந்து நம்ம அந்த ஆலியா கட் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படி ஒரு மாதிரி கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணணும். மேலே எத்தனை இன்ச் வந்து நம்ம கொடுத்தோமோ அத்தனை இன்ச்சை வந்து நம்ம கீழே வந்து இங்கே மார்க் பண்ணி இப்படி வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம கட் பண்ணி முடிச்சதும் நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதை கேதர் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டு. இப்போ நம்மளோட வேஸ்ட் டு பாட்டம் ஃப்ரண்ட்டு பேக்கு மெயின் கிளாத் வந்து ஃபினிஷ்டு. இப்போ லைனிங் பார்க்கலாம். வேஸ்ட் டு பாட்டம் லைனிங் கிளாத் கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 2 ஃபோல்டில் வந்து ஒரு லைனிங் கிளாத் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ஃபோல்டிங் சைடு வந்து இருக்குது. நம்மளோட பேக் பார்ட்டோட வேஸ்ட் டு பாட்டம் மெயின் கிளாத்தோட லென்த் வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதில் 2 இன்ச் லெஸ் பண்ணி லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய பேக் பார்ட்டோட லைனிங். ஓகே, இப்போ என்னோடய பேக் பார்ட்டோட வேஸ்ட் மார்க் பண்ணுறதுக்கு என்னோடய டாப் போர்ஷனை வந்து எடுத்து இந்த கிளாத் மேலே வச்சு வேஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே வந்து ஏ லைனுக்கு வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வேஸ்ட் டு பாட்டம் பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். நம்மளோட பேக் பார்ட்டோட லைனிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் லைனிங் கட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து லைனிங் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வேஸ்ட் டு பாட்டம் மெயின் கிளாத்தை விட 2 இன்ச் கம்மி பண்ணி லைனிங் வந்து நான் ஹைட் வந்து வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோட வேஸ்ட் டு பாட்டம் லென்த்து அது கூட வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஆலியா கட் ஷேப் வந்து 5 இன்ச் ஆட் பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து வர ஆன்சரை வந்து -2 வந்து நம்ம பண்ணணும். பண்ணால் என்ன வருதோ அதுதான் வந்து உங்கள் லைனிங் கிளாத்தோட ஹைட்டு. இந்த ஹைட் அளவுக்கு கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த லைனிங் கிளாத் மேலே வச்சு வேஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் ஃபேப்ரிக் மேலே நம்மளோட டாப் போர்ஷனை வச்சு வேஸ்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே கீழே வந்து பாட்டத்துக்கு கிராஸாக ஏ லைனில் வந்து நம்ம ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங்கோடு சேர்த்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது இந்த மாதிரி தான் வந்து வரும். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல்லாக கம்ப்ளீட் கட்டிங் வீடியோ நம்ம வந்து இந்த பார்ட்டில் பார்த்துட்டோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.